வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி கும்ப ராசிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாற இருக்கிற காலகட்டம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ராசிக்கு 6வது இடத்துல குரு வர்றார். அதாவது கடக வீட்டுல குரு வர்றார். அந்த குரு உச்சமாகிறார். குருவுக்கு பொதுவாவே பார்வை பலன் தான் சிறப்பு. அப்படி பாக்குறதுங்கிறது விருச்சக வீட்டை குரு பாக்குறார். விருச்சக வீட்டை 5வது பார்வையா பாக்குறார். ஆனா கும்ப ராசிக்கு 10வது இடம். 10வது இடம்ங்கிறது தொழில குறிக்கிறது. அது காலபுருஷத்து 8வது இடம். அதனால அதுல ஏதாவது உங்களுக்கு கிரகம் இருக்குது, விருச்சகத்துல சுப கிரகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது மூலியமா நற்பலன் அதிகமாவே உங்களுக்கு இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பொதுவா 10ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால தொழில் வளர்ச்சி ஜாஸ்தியா தான் இருக்கும். அதுல சுபகிரகம் இருந்ததுன்னா பருத்தியே புடவைய காய்ச்ச மாதிரின்னு சொல்லலாம். அதனால பொதுவா விருச்சகத்தை குரு பாக்குறது, கும்பராசிக்கு 10வது இடத்தை குரு பாக்குறது சிறப்பு, தொழில் மேன்மைன்னு எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அப்படி 12ஆம் இடத்தை குரு பாக்குறது அப்படிங்கிறது சுப செலவுகளா எல்லாமே மாறும். வீடு கட்டுறது, கல்யாணம் ஆகிறது, நகை வாங்குறது, படிக்கிறது, அது மாதிரி செலவுகள்லாம் குரு 12ஆம் இடத்தை பாக்குறது சுப செலவுகளா மாறும். அதே அந்த இடத்துல சுப கிரகமான உங்க ஜனகால ஜாதகத்துல சுப கிரகமான எந்த கிரகம் இருந்தாலும் சரி, சுப கிரகம் குரு இருந்தாலும், சூரியன் இருக்குது, செவ்வாய் இருக்குது அப்படின்னாலும் வீடு, வண்டி, வாகனம் வாங்குறது இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்தை தன் வீட்டை தானே பாக்குறாரு. இப்ப கோச்சாரத்துல இருக்கிற சனீஸ்வரரையும் குரு சேர்ந்து பாக்குறாரு. அப்ப உங்க 7.5 சனி பாத சனியா மாறுது. அந்த பாத சனியை பொங்கு சனியா மாறிக்கும். ஏன் அப்படின்னா சனீஸ்வரரை குரு பார்த்து புனிதப்படுத்துறாரு. அப்ப 7.5 சனியே புனிதம் ஆயிடுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப அதனால உங்களுக்கு நற்பலன்கள் தான் நிறைய கிடைக்கும். அது ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாம் அது தடை ஏற்படாது. இனிமேல் சனி 2ல இருந்தா தடை ஏற்படும். அது குரு பார்வை இருக்கிறதுனால அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வருமானமும் பெருகும், நல்ல குடும்பம் அமையும். இதெல்லாம் 2ஆம் இடத்தை பாக்குற குருவாலையும் அந்த சனீஸ்வரரை சேர்ந்து குரு பார்க்கறது இன்னும் கூடுதல் நற்பலனா தான் இருக்க போகுது. அதனால உங்களுக்கு 3 இடத்தை, விருச்சகத்தை, மகரத்தை, மீனத்தை 3 இடத்தையும் குரு பாக்குறாரு. இந்த 3 இடத்துல உங்க ஜனகால ஜாதகத்துல சுபகிரகங்கள் இருந்தா இப்ப நான் சொல்ற பலனோட அதிக நற்பலன்கள் கிடைக்கும். பாவ கிரகம் இருந்ததுன்னா நான் சொல்ற பலனோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிறதுதான். இருந்தாலும் பார்வை படுற இடம் சிறப்புங்கிறதுனால பாவ கிரகங்கள் இருந்தா கூட அதை புனிதப்படுத்திடும் அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்கலாம். அதனால கடன் வாங்குறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இது மாதிரியான விஷயங்கள் எதுலயும் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத கடன் வேண்டாம் அப்படிங்கிறதா. அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 7வது இடத்துக்கு குரு வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா, பொறுமையா, நிதானமா செயல்பட்டா எந்த தப்பும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த 3 பார்வையும் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுனாலயும் ராகுக்கு எதுவும் ராசியிலையும் 7ஆம் இடத்துலயும் இருக்கிறது, சனி பயிற்சிக்கு குரு பார்வை வந்துடுறது, குரு உச்சமா இருக்கிறது, இதெல்லாம் நற்பலன்களை உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. அதனால இந்த காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு மேன்மையான காலமா தான் இருக்குங்கிறது தான் சிறப்பாவால வாழ்த்துறேன். நன்றி.